ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு நீ செஞ்சிட்டு இருக்க. ஆனா அதை புரியாத சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இவளுக்கு யோசிக்கவே தெரியாது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவளால் புரிஞ்சுக்கவும் முடியாது, அதே நேரம் இவளுக்கு குடும்பம்னா இப்படிதான் நடத்தணுமா அப்படின்னு கூட தெரியாதுன்னு உன்னை தவறா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தினமும் பேச்சுனால அதிகமா காயப்படுத்துறாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைகிறது கிடையாது. உன்னுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உன்னுடைய முடிவுகள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த குடும்பத்துக்கு தகுந்தாப்புல அவங்க முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இப்போ உன் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், வெளியில இருக்கவங்க இதே இவ இருக்கிற இடத்துல, இந்த பெண் இருக்கிற இடத்துல, இந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னுடைய முடிவே வேற மாதிரி இருந்திருக்கும்னா வெறும் வாய் வார்த்தையா பேசுறாங்க. அந்தந்த குடும்பத்துல அந்தந்த விஷயத்த செஞ்சு பார்த்து இருந்தா மட்டும்தான் இங்க ஒரு முடிவெடுக்கணுமே தவிர வெளியில இருந்து பார்த்து இங்க நிறைய பேரு நிறைய விஷயத்த ஜட்ஜ் பண்றாங்க. இதெல்லாமே இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. முதல்ல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இது நீயா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தை பத்தி தெரியாம ஒரு குடும்பத்துல என்ன பழக்கம், என்ன பிரச்சனை, என்ன கவலை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன வாக்குவாதம் வந்துச்சு, கணவன் மேல தப்பா, மனைவி மேல தப்பா, பிள்ளைங்க மேல தப்பா அப்படின்னு ஒரு குடும்பத்துல தீர விசாரிக்காம வாய்க்கு வந்தது போல அத்தனை விஷயத்தையும் பேசாதீங்க. அப்படி பேசும்போது பாவமும் ஒரு பக்கம் கூடுது, அதே நேரம் அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மன உளைச்சலும் அதிகமா ஆகுது. என்னைக்குமே நிதானமா யோசியுங்க. நிதானமா யோசிங்கன்னா உங்க குடும்பத்துக்கான விஷயத்த மட்டும் யோசியுங்க. மத்தவங்க, அதாவது மத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, உங்க குடும்பத்துக்கான விஷயத்த மட்டும் யோசிச்சு செய்யுங்க. மத்தவங்க குடும்பத்துல இது நடந்துருச்சா, அது நடந்துருச்சா, அந்த விஷயம் நடந்துச்சான்னு எந்த விஷயத்தையும் எப்பயும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா உங்க குடும்பத்திலேயே 1000 விஷயம் இருக்கு. இந்த 1000 விஷயத்துல ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கிற விஷயத்தையும் எதிர்த்த வீட்டுல இருக்கிற விஷயத்தையும் நினைக்கணும்? அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதே மாதிரி உன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்துல இருக்கவங்க பேசுறாங்க. இப்ப நான் சொன்ன அத்தனையும் நீ கேட்கும் போதே, சாயி எப்படி சாயி இதை சொல்ற, என் குடும்பத்துல நடக்கிறது நீ அப்படியே சொல்றிய சாயி அப்படின்னு நீ என்கிட்ட கேக்குற. மனசுல உன் மனசுல இந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்கு, சரியா? எனக்கு தெரியும் நீ எதுக்காக அழுற, எதுக்காக புலம்புற, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். இது வரைக்கும் உன் குடும்பத்தை எதுவுமே தெரியாது வெளியில இருக்கவங்களுக்கு. ஆனா உன் குடும்பத்துல இருக்கிற விஷயத்த நிர்ணயிக்கிறாங்க. இவளுக்கு இதுதான் நடந்துச்சு, இவளுக்கு இதுதான் நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்த சித்தரிச்சு பேசுறாங்க. அந்த சித்தரிச்சு பேசுற எதையுமே உன்னுடைய மனசுக்குள்ள போட்டு இவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாம ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு நினைக்காத. அவங்க பாவத்தை ஏத்திக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் அடுத்தவங்க வீட்டுல இதுதான் நடந்திருக்கும், அதுதான் நடந்திருக்குங்கிற விஷயத்த பத்தி யோசிக்காத. உன் குடும்பத்தை பத்தி மட்டும் யோசி. அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தை பத்தி சில பேர் பேசுறாங்கல்ல, அவ தூரா பேசலாம், இல்ல நடக்காத ஒரு விஷயத்த பேசலாம். உன் மனசை அழ வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய மனச ஊசிய வச்சு குத்துற மாதிரியான விஷயத்த பேசுறாங்கல்ல. குடும்பத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாய்க்காதது போல பேசுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நிச்சயமா தண்டனை அப்படிங்கிறது உண்டு. இன்னைக்கு நீ ஒண்ணு முடிவு பண்ணிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில சில பேர் உன்னை தப்பா பேசுறாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்படுற. அந்த கவலையை எல்லாம் மூட்டை கட்டி வைக்கிற வழிய பாரு. அதை மூட்டை கட்டி குப்பையில போடு. நீ அதிகமா துணி வச்சிருப்ப, அந்த துணியெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆனா பழசான மூட்டை கட்டி ஒரு குப்பையில போடுவீல. அதே மாதிரி இந்த பிடிக்காத சொந்தங்கள், உன்னை போய் தப்பு தப்பா பேசுற உறவுகள் எல்லாம் மூட்டையா கட்டி குப்பையில போட்டுட்டு நிம்மதியா இரு, இவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு.
என்னைக்கு நீ நான் சொல்ற விஷயத்த முழுமையா கேட்டு கடைப்பிடிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு உருவாகும். ஆனா சில பேருக்கு ஆறுதலுக்கு ஒரு வாக்கு அப்படின்னு கேட்கறது அது மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர வாழ்க்கை முழுக்க சாய் நமக்காக சொல்ற விஷயம்னு இங்கு எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. முழுமையா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த பொழுது நடக்காது. அதுக்காக ஒரு நாளும் அதுக்கான ஒரு நேரமும் அமையும். புரியுதா? இப்போ நீ நினைக்கிறீல்ல, நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்திருந்தா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருந்தா என்னை பத்தி சுத்தி இருக்கிறவங்க இப்படி நடப்பாங்களா அப்படின்னு நீ நினைக்கிறீல்ல, இது எல்லாமே நீ என்னென்னலாம் நினைச்சியோ அந்த நாளெல்லாம் விட அற்புதமான நாள் அப்படின்னு நான் ஒன்று முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் போலியா எந்த விஷயமும் தெரியாம எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் இவங்களே என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களே தேடி போட்டுக்கிறாங்க பேசுறதுக்கு. புரிஞ்சுதா? அதனால எதையுமே பத்தி யோசிக்காத, நம்பிக்கையோட இரு. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறாங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு கதையா கட்டுரையா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் எழுதுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாவே தக்க தண்டனை கொடுப்பேன். என்னைக்குமே ஒருவருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒருவர் பேசக்கூடாது. என்னைக்குமே ஒருவர் அழ வைக்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசக்கூடாது. என்னைக்குமே ஒருவருடைய மனதை புரிஞ்சிக்காம பேசக்கூடாது. அப்படியெல்லாம் ஒருவன் பேசுறான் அப்படின்னா அவன் பாவத்துக்கு மேல பாவம் சேர்த்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில நரகத்தை கூடிய சீக்கிரமா அழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சுதா என் தங்கமே? அழாத. வாழ்க்கையில உன்னை நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க. ஒன்றுன்னு இல்லை, உன்னுடைய குணத்தை புரிஞ்சுக்காம நீ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு நான் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எல்லாமே உன்னை பேசியிருக்காங்க. பொறுப்பு இல்லாதவ, குடும்பத்துக்கு சரியில்லாதவ அப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகளை, பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தக்க தண்டனையும் தக்க விதமான பாடங்களையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க எதிரே பார்க்காம அவங்க வாழ்க்கையில் எதிரே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். புரிஞ்சுதா என் தங்கமே? கவலைகள் என்னைக்குமே வேணாம். கவலைகள் எப்பயுமே வேணாம். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே, உன்னுடைய ஆசை ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். அதை பார்த்து அவங்க நம்ம இவளை பற்றி தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வருவேன். நல்லது நடக்கட்டும், தெளிவாக இரு, எதையும் நினைத்து கவலைப்படாதே. ஓம் சாய்ராம்.